இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு வார்த்தையை நீங்க கேட்குறீங்க, யாரோ ஒரு பாஸ்டர் நின்று பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி இல்லை, உங்கள்கிட்ட கர்த்தரே பேசுறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல நம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி பேசினது போல இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும், எங்க இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், என் மகனே, என் மகளே, உன்னை நான் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க பண்ணுவேன், பூமியில இருக்கிற எல்லாரும் பார்க்கலாம். உங்களுக்கு இதை கேட்கும்போது ஆச்சரியமா இருக்குல்ல? எல்லாரையும் படைத்தது கர்த்தர் தான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாருக்கும் மேல வச்சு அழகு பார்த்தார். யாரும் அவர்களுக்கு ஒப்பிட முடியாத நிலையில அவங்கள உன்னத ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்தார். அவங்க தேசத்தை கர்த்தர் செழிப்பா மாற்றியிருந்தார். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாதுகாப்பு ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த ஜனங்களுக்கு தன்னை பிரத்யட்சமாக வெளிப்படுத்தி அவங்க கூப்பிட்ட உடனே அந்த தேவ தயவு ஆதரவுலாம் அவங்களுக்கு இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இது வேற எந்த மக்களுக்கும் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியமா அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால யாருமே அவங்களுக்கு போட்டியா இல்லவே இல்லை, நிகரா இல்லவே இல்லை. எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கினவர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துல எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, சிறைபிடிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய மகிமை எல்லாம் அற்று போயிட்டு நம்பர் 1 அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை இழந்து கடை நிலைக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் பரியாசம் என்ற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட மக்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் உன்னை சிறையிருப்ப நான் திருப்பி எல்லாருக்கும் மத்தியிலையும் நான் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்க போறேன். இந்த புது வருஷத்தின் துவக்கத்துல கடந்த ஆண்டிலே நீங்கள் பல கண்களுக்கு முன்பாக பரிகசிக்கப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு பறிக்கப்பட்டிருந்திருக்கலாம். எல்லாரும் இன்னைக்கு உங்களை அற்பமா பார்க்கலாம். ஆனா அத்தனை பேருக்கு மத்தியில, அத்தனை கண்களுக்கு முன்பாக உங்களை மறுபடியும் உயர்ந்த நிலைக்கு, உங்களுடைய பழைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்க பெற்று அனுபவிக்கும் ஸ்தானத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அப்ப இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? பாவம், கீழ்ப்படியாம, அவிசுவாசம், தெய்வ பயம் இல்லாதது, தேவனுடைய வழியில நடக்காதது, ஆண்டவர் எச்சரித்த போதும் அதற்கு செவி கொடுக்காதது, இப்படி பல காரியங்களை சொல்லலாம். ஆகவே இதுல ஏதாவது நம்மிடத்தில் இருந்தா இன்னைக்கு அதெல்லாம் சரி பண்ணிடும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வாக்கு பண்ணியிருக்கிறபடினால சரி செய்யப்பட வேண்டிய காரியங்களை ஏதாவது ஆண்டவர் உணர்த்தினார்னா, கீழ்ப்படியாமைய உணர்த்தினா கீழ்ப்படிவான்னு ஒப்பு கொடுப்போம். தெய்வ பயம் இல்லாததை ஆண்டவர் உணர்த்தினால் இனிமே உங்களுக்கு பயந்து நடப்புன்னு ஒப்பு கொடுப்போம். அவருடைய வழியை விட்டு விலகி போனதை ஆண்டவர் உணர்த்தினால் இனிமே உங்க வழியில நடப்பேன் என்று நம்மை ஒப்பு கொடுப்போம். இப்படி என்னென்ன விதத்துல நாம சரி செய்ய வேண்டியதை சரி செய்யறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்மை மறுபடியும் எல்லா கண்களுக்கு முன்பாக உயர்த்துவார். பரலோக தேவனே, நீங்க எல்லாருக்கும் முன்பாக மறுபடியும் மேன்மைப்படுத்தும் சொல்லியிருக்கீங்க. அந்த ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்த தங்களை அர்ப்பணிக்கும் போது நீர் அதை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.